முருகாசரணம். ஐயப்ப விரதத்தின் மகிமை. ஆன்ம பயணத்தின் அரிய பலன்கள். கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் நேர்மை, ஒழுக்கம் போன்ற பாதையில் செல்ல வலியுறுத்தும் விரதமாக ஐயப்ப வழிபாடு இருப்பதும் சபரிமலை தரிசனத்தை தேர்வு செய்ய ஒரு காரணமாக உள்ளது. கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்ப பக்தர்களுக்கு கொண்டாட்டம்தான். கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் குளிர்ந்த நீரில் குளித்து உடல் சுத்தம், மன சுத்தத்துடன் அந்த ஐயப்பனின் அருளை வேண்டி காடு மேடு கடந்து சென்று சரணமடைவதில் உள்ள சுகத்தை அதை அனுபவித்தவர்கள் மட்டுமே அறிய முடியும். ஐயப்ப விரதத்தின் நன்மைகள். மனதை ஒருமைப்படுத்துதல், தியானம் போன்ற ஐயப்ப விரதம் மனதை ஒரே குறிக்கோளில் குவிக்கிறது. இது சிதறிய எண்ணங்களை ஒன்று திரட்டி மனதை அமைதிப்படுத்துகிறது. தன்னடக்கம். பல்வேறு வகையான உணவு மற்றும் பொழுதுபோக்குகளை தவிர்ப்பதன் மூலம் தன்னடக்கம் வளர்கிறது. சமூக பொறுப்புணர்வு. ஐயப்ப பக்தர்கள் ஒரு குடும்பமாகவே கருதப்படுவதால் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வு வளர்கிறது. இது சமூக சேவை மற்றும் பக்தி பகிர்வு போன்ற நல்ல செயல்களை ஊக்குவிக்கிறது. ஆன்மீக வளர்ச்சி. ஐயப்ப வழிபாடு ஆன்மீக அறிவை வளர்த்து ஆன்மீக உயர்வடைய உதவுகிறது. இது மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தி வாழ்க்கையை நோக்கிய புதிய பார்வையை வழங்குகிறது. உடல் நலம். விரத காலத்தில் ஆரோக்கியமான உணவு முறை, தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிடுதல் போன்றவை உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. இது பல நாள் நோய்கள் மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. பொறுமை மற்றும் தியாகம். விரத காலத்தில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து அவற்றை பொறுமையாக சமாளிக்க வேண்டியிருக்கும். இது பொறுமை மற்றும் தியாக குணங்களை வளர்க்கிறது. நேர்மை மற்றும் ஒழுக்கம். ஐயப்ப வழிபாடு நேர்மை, ஒழுக்கம் மற்றும் கண்ணியம் போன்ற உயரிய குணங்களை வலியுறுத்துகிறது. இது நல்லொழுக்கத்துடன் வாழ்க்கையை நடத்த உதவுகிறது. ஐயப்ப விரதம் என்பது வெறும் சடங்கல்ல, மாறாக வாழ்க்கையை மாற்றும் ஒரு பயணம். இது மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு வழியாகும். ஐயப்ப விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நாம் மன அமைதி, உடல் நலம், ஆன்மீக வளர்ச்சி, சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடையலாம். நன்றி.